இப்ப பாருங்க, ஒரு சைடு நோட். இயேசுவானவர் சொல்றப்ப 4 மாசம் இருக்குன்னு சொல்றார். அவர் சொன்னதுல இருந்து அறுவடை காலத்துக்கு 4 months ஃபார் ஹார்வெஸ்ட். இப்ப வீட், கோதுமையின் ஹார்வெஸ்ட், அதை பற்றி இயேசுவானவர் பேசினார்னா அது லேட் ஸ்பிரிங்ல இஸ்ரேல் நாட்டில் நடக்கும். அது மேல நடக்கும். அப்ப 4 monthsனா இயேசுவானவர் சொன்னது ஜான்வரியில சொல்லியிருக்கணும். ஓகே, இந்த நிகழ்வு ஜான்வரியில நடந்திருக்கும். பார்லி ஹார்வெஸ்ட் பத்தி சொன்னா அந்த பார்லியோட ஹார்வெஸ்ட் வந்து அட் த பிகினிங் ஆஃப் ஸ்பிரிங் நடக்கும், மார்ச் ஏப்ரல். அப்படி இயேசுவானவர் 4 மாசம் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா இந்த கான்வர்சேஷன் நவம்பர்ல நடந்திருக்கும். ஸோ நவம்பர் ஆர் ஜான்வரி, இது 2 ஆப்ஷன். அப்படி பார்த்தா இயேசுவானவர் யோவான் 2வது அதிகாரத்துல பஸ்கா பண்டிகைக்கு போனார். அது எப்ப நடக்கும்? மார்ச் ஏப்ரல்ல நடக்கும். அப்போ இயேசுவானவர் மார்ச் ஏப்ரல் டைம் ஃப்ரேம்ல அங்க போய் தேவாலயத்துல இருந்து இந்த கான்வர்சேஷன் நவம்பர் ஆர் ஜான்வரியில நடந்திருந்தா பல மாதங்கள் இயேசுவானவர் எங்க இருந்திருக்காரு? யூதேயா தேசத்துல இருந்திருக்காரு. பல மாசங்கள், 9 months, 10 months, 7 months. உடனே அவர் திரும்பவில்லை. பல மாதங்களும் அந்த இடத்துல இருந்து பல மக்களையும் சீஷர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். அதான் யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். பல மாசங்கள், இன்னும் கொஞ்சம் மாசத்துல 4 மாசமோ 2 மாசத்துல அவர் திரும்பி வரப்போகிறார். ஏன்னா பஸ்கா பண்டிகை திரும்பி வரப்போகுது. ஸோ ஒரு ஷார்ட் டைம்ல அவர் கலிலேயாவுக்கு போய் அவர் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரப்போகிறார். ஸோ இங்க நாம பார்க்கிறது, இந்த வீட் ஹார்வெஸ்டோ, கோதுமையோ அதன் அறுவடையோ இல்ல வார்கோதுமையின் அறுவடையோ, அதை பற்றி இயேசுவானவர் இங்க அதை யூஸ் பண்ணி பேசினார். அதை பற்றி பேசவில்லை. அவர் பேசினது ஆத்தும அறுவடையை குறித்தே பேசினார். சோ இங்க சீஷலுக்கு அவர் என்ன சொல்றாரு? 35வது வசனத்துல பாருங்க, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Look, I tell you, lift up your eyes and see that the fields are white for harvest. பாருங்க, இந்த மாதிரியான ஒரு பர்டன் நமக்கு இருக்கணும். நம்மளும் பார்க்கிறோம், நம்மளும் இந்த உலகத்துல பல இடங்களுக்கும் போகிறோம். நம்ம மக்களை உடல் ரீதியாக எக்ஸ்டர்னலா வெளிப்புறமாக தான் பார்த்து பேசுறோம். அவளுடைய மனதின் ஆத்தும தேவையை we don't look at their souls. ஆத்துமாக்களை குறித்து நமக்கு கவலையே கிடையாது. நம்ம கேள்விகளும் நம்ம ஆன்சரும் பாருங்க, யாராவது வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உடல் ரீதியா தான் நம்ம சொல்லுவோம், பரவாயில்லங்க, எனக்கு நல்லா இருக்கேன். ஆத்தும ரீதியில் எப்படி இருக்கும்? அதை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. இயேசுவானவர் இந்த போர்ஷன்ல குறிப்பது ஆத்தும ரீதியில். The fields are white for harvest. 2வது நம்ம இதுல பார்க்கிறது, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் predictability, ஊகிப்பது. இயேசுவானவர் சொல்றது, எப்படி நீங்க அறுவடைக்கு 4 மாசம் அப்படின்னு சொல்லி ஊகித்து எப்படி அதற்காக வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி இங்க பாருங்க, அறுவடை காலம் வந்துவிட்டது. ஆத்துமாக்களை பாருங்கள், எல்லா கதிர்களும் விளைந்து முதிர்ந்து இருக்கிறது. 2வது நம்ம பார்க்கிறது, இட்ஸ் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி. ஆக்கத்திறன், உற்பத்தி திறன். இதான் 36வது வசனத்துல பாருங்க, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். ஆல்ரெடி the one who reaps is receiving wages and is gathering fruit for eternal life. Already. இப்பொழுதே அப்படின்னு சொல்லி தமிழ்ல முந்தன வசனத்துல ஆட் பண்ணிருக்காங்க. இப்பொழுதே 35வது வசனத்துல அது இருக்குது, இப்பொழுதே அறுப்புக்குன்னு. ஆனா இங்கிலீஷ்ல ஆல்ரெடின்னு இப்பொழுதேன்னு சொல்லி 36ல இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, யோவான் எழுதினப்போ அந்த வார்த்தையை அது எங்க வேணா அசோசியேட் பண்ணிக்கலாம், 35லயோ 36லயோ இல்ல 2லயுமே. இப்பொழுது, ஆல்ரெடி the fields are white for harvest ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி
the one who reaps wages. இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் இங்க சொல்றார் ஆல்ரெடி. இங்க இந்த வசனத்துல ஃபோக்கஸ் வந்து அறுவடை செய்பவர்கள் பத்தி. The focus is on the one who reaps, who harvests. விதைக்கிறவன், நல்லா கேளுங்க, விதைக்கிறவன் தன் வேலையை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சதுனால தான் இந்த வசனத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாரு பாருங்க, அறுக்கிறவன் கூலியை வாங்குகிறான்னு. அறுக்கணும்னா one has to reap, one had to sow. விதைக்காமல் அறுக்க முடியாது. இங்க ஃபோக்கஸ் பண்றது அறுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இயேசுவானவர் சொல்றது, அப்படி விதைத்ததுனால் அறுக்கிறவனும் சேர்ந்து ஒருமித்து சந்தோஷப்படுகிறார்கள். சோ 4 மாசம் கழிச்சு தான் அறுவடை காலம் வருது. அறுக்கிறவன் போறான். ஆனா அவன் சந்தோஷப்படுறான்னா அவன் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு போய் சந்தோஷப்படாம அந்த விதைச்சான் பாத்தீங்களா, he had to also get something. அவனுக்கும் இதுல பாகம் இருக்கிறது. அந்த விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறார்கள். Rejoice together. சந்தோஷப்பட்டு மகிழுகிறார்கள். இவ்வளோ நல்ல விளைச்சல் இருக்கே, இதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இது நம்ம 2 குடும்பங்களுக்கும் இதனால நமக்கு பெனிஃபிட் இருக்கணும், பயன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதுல 2 கிரேக்க வார்த்தைகள் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஒன்னு வந்து இதுல ரிசீவிங், வாங்கின்னு இருக்கு பாருங்க. அறுக்கிறவன் கூலியை வாங்கி, விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாய் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி, இங்கிலீஷ்ல ரிசீவிங் வேஜஸ்ன்னு இருக்கு. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை வந்து லம்பானோ, which means it's an active voice. அதாவது பிடித்து கொள்வது, டு ஹோல்ட், பற்றி கொள்வது, அப்டெயின், கொண்டு போக எடுத்துக்கொள்வது, ஒரு ஆக்டிவா போய் அதை போய் எடுத்துட்டு வர்றது. எப்படி ஒரு வயல்ல போய் ஒருத்தர் அறுத்து ஏகப்பட்ட அந்த அறுவடை இருக்குது, அந்த ஒரு கோதுமை கிடக்குது, அதை போய் எப்படி போய் அதை போய் அள்ளிட்டு வருவானோ, அந்த வார்த்தை அது. அடுத்தது இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை சுனாகோ, இங்கிலீஷ்ல கேதரிங்னு இருக்குது, தமிழ்ல சேர்த்து கொள்ளுதல். அதான் அதோட மீனிங்கே, டு கலெக்ட், சேர்த்து கொள்ளுதல். கொஞ்சம் கொஞ்சமா போய் கையில எடுத்துட்டு வராம அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறான். ஏன்? அப்போதான் அவனும் அல்ல யாரெல்லாம் அவனோட சேர்ந்து வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கும், அந்த விதைத்தார்களே அவர்களுக்கும் பங்கு இருக்கும். அவன் போய் சேர்த்து கொள்கிறான். அந்த வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை சுனாகோ, அதுல இருந்தான் சினகாக்ன்ற வார்த்தை வருது. தேவாலயம்னு தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சினகாக், ஜூயிஷ் சினகாக். ஜூயிஷ் பீப்புள் எங்க சேருவாங்க, நம்ம கிறிஸ்டியன்ஸ்லாம் சர்ச்சுக்கு போய் ஒரு பில்டிங்ல இருக்கோமே, அந்த பில்டிங் பேர் தான் சினகாக். அந்த வார்த்தை தான் சுனாகோ அப்படின்ற வார்த்தையில இருந்தா கேதரிங். ஏன்னா கேதரிங் ஆஃப் பீப்புள், அதுதான் சினகாக். அசம்பிளின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல அசம்பிளி நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கூடி வராங்க ஒரு நோக்கத்தோடு. அந்த மாதிரியான அசம்பிளி தான் இந்த சினகாக் சர்ச். அதுல அந்த வார்த்தைகள் வர்றது இந்த சுனாகோ, கேதரிங். இயேசுவானவர் பயன்படுத்துகிற வார்த்தை 2 வார்த்தைகளை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஒன்று வந்து சேர்த்து கொள்வது, இன்னொன்று வாங்குவது. எப்படி இந்த ஃபார்மிங் கம்யூனிட்டியில, விவசாயிகள் மத்தியில எப்படி 4 மாசம் கழிச்சு நல்ல ஒரு விளைச்சலை எதிர்பார்த்து ஆர்வமாக இருந்த அந்த விதைப்பவனும் எப்படி அபரிதமான விளைச்சலை பெற்று சந்தோஷப்படுகிற அந்த ஒரு அறுவடை செய்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படுகிறார்களோ, நல்லா கேளுங்க, இயேசுவானவர் சொல்றது. அதே போல தேவனுடைய ஆர்வமாக தேவனுடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை யாரெல்லாம் போய் அறிவிக்கிறாங்களோ அவர்களும் சரி, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அதே மக்களை சேர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் போய் சொல்றோமோ அப்போ அந்த மனுஷன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வராம இருக்கலாம். நீங்க போய் ஒருத்தட்ட காஸ்பல் சொல்றீங்க,
அதே டைம்ல வரணும்னு அவசியம் கிடையாது. பல வருஷங்கள் கழிச்சு கூட அவன் வரலாம். வேறொரு இடத்துல வேறொருத்தர் சொல்லி. ஆனா அந்த காஸ்பல விதைச்சது நீங்க, அறுவடை செய்தது இன்னொருத்தரு. ஆனா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷப்படுவீங்க. ஏன்? அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம, இயேசுவானவர் லூக்கா 15ல எப்படி அந்த கெட்ட குமாரன் கதையில அவர் சொன்னபடி நம்ம விசுவாசிகளை நம்ம போய் அறிவிக்கிறதும், நம்ம விதைக்கிறதும், அறுக்கிறதும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறோமோ, நம்ம யாரோட கூட இன்னும் சந்தோஷப்படுறோம்னா, அங்க இருக்க ஏஞ்சல்ஸ் இன் ஹெவன், தேவ தூதர்களோடு, பிகாஸ் ஆஃப் ஒன் சின்னர் ஹூ ரிப்பென்ஸ், மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவினாலேயும் மேல ஹெவன்ல மோட்சத்துல அவ்வளவு சந்தோஷம் மிகுதியா இருக்குதுன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம கெட்ட குமாரன் கதையில நம்ம விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் படுகிறார்கள். அவர்கள் தேவ தூதர்களோடு சந்தோஷப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாக தேவனோட கூட சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் கெட்ட குமாரன் கதையில அந்த தகப்பன் ஓடி வரான், ஓடி வந்து சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறப்ப பாருங்க எவ்வளவு நடக்குதுன்னு. செய்யறோமா? பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 3 6-8. அவர் சொல்கிறது தான், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஐ பிளான்டட், அப்பாலோஸ் வாட்டர்ட். தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். He who plants and he who waters are one, and each will receive his wages according to his labor. கடவுள் பார்க்கிறார். அதான் பாயிண்ட். நீங்களும் நானும் எவ்வளவோ செய்யலாம். நீங்க நடுகிறவனா இருக்கலாம், நான் அறுக்கிறவனா இருக்கலாம். இல்ல நான் நடுகிறவனா இருக்கலாம், நீங்க அறுக்கிறவனா இருக்கலாம். தேவன் பொறுத்தவரையும் நம்ம அதை செஞ்சோமா? தேவனே விளைய செய்கிறார். ஆனா நம்ம செஞ்சோமா? நம்ம செஞ்ச காரியத்துக்கு தேவன் பதில் அளிப்பார், பலன் அளிப்பார். சோ எப்படி இந்த ஒரு காமன், ஒரு விவசாயம் செய்கிற ஒரு காரியத்திலிருந்து இயேசுவானவர் சொன்னது, அது ஒரு தற்காலிகமான ஒரு ஃப்ரூட். இட் இஸ் ஜஸ்ட் அ பலன். கோதுமையும் வார்கோதுமையும் ஒரு 10 வருஷம் முன்னாடி அறுவடை செய்தது இன்னைக்கு கிடையாது. 100 வருஷம் முன்னாடி செஞ்சது இன்னைக்கு இல்ல. ஆனால் நாம் அறுவடை செய்கிற இந்த ஆத்துமாக்கள், இட் லாஸ்ட் ஃபார் எவர். இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதுதான் இயேசுவானவர் முடிக்கிறார் பாருங்க. நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். அந்த நித்திய ஜீவனை அந்த மக்கள் பெறுகிறார்கள். அந்த நித்திய ஜீவன் என்பது என்ன? தேவனையும் அவருடைய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே. இட்ஸ் a ரிலேஷன்ஷிப், உறவு. அந்த உறவு எப்போ அந்த மனுஷன் நாம் சொல்லும் அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறானோ அப்பையில இருந்து ஃபார் எவர், எப்பொழுதும். ஸோ இப்போ இயேசுவானவர் சொல்றது இந்த இம்மிடியட் கான்டெக்ட்ல பாருங்க. சமாரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீகார் ஊர்ல இருந்து. அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் ஏற்கனவே அந்த சமாரிய பெண் மூலமாக அவளுடைய மனதிலே விதைத்து விட்டார். இப்பொழுது இயேசுவானவர் நேரடியாக பேசி அறுவடை செய்ய போகிறார். இதை இந்த சீஷர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசுவானவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகப்படுகிறார். அப்போ பெந்தேகோஸ்து நாளிலிருந்து இந்த சீஷர்கள் அவர்கள் விதைக்க போகிறார்கள், அறுக்க போகிறார்கள், சேர்த்து கொள்ள போகிறார்கள் ஆத்துமாக்கள். So it's a lesson for them because Jesus is not going to be there. நான் எப்படி செய்யறேனோ அதையே பின்பற்றுங்கள். அதனாலதான் இந்த செக்ஷனுக்கான டைட்டில் ஜீசஸ் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். உதாரணம். கன்வர்ஷன்
இஸ் த கமிஷன். மக்களை மாற்றுவது, கிறிஸ்தவல் ஆக்குவதே நமது கடமை. இவாஞ்சலிசம் அப்படின்றது டு மேக் டிசைபிள்ஸ், சீஷர்கள் ஆக்குவது. வேலைக்காரன் எஜமானையே பின்பற்றுவான். அந்த எஜமானன் இயேசுவானவரே. நாம் விதைக்க வேண்டும், நாம் அறுக்கவும் வேண்டும். இன்னைக்கு பல நேரங்கள்லையும் நம்ம கூட்டம், சுவிசேஷ கூட்டத்துல போய் பார்க்கிறப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த சுவிசேஷத்தை கேட்டேன், நான் தேவன் இடத்துல பேசி என்னுடைய பாவத்தை உணர்த்தினார், அதனால நான் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. ரைட்? அது அறுப்பது. ஆனா பாத்தீங்கன்னா பல டைம்ஸ்லயும், மெனி டைம்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பலரும் அவர்களிடத்துல போய் விதைத்திருப்பார்கள். பலரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, ரேடியோவில் கேட்டிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்தே கேட்டிருப்பாங்க, இல்லை அவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்க கிறிஸ்டியன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் விதைத்தார்கள். அறுவடை செய்தது அந்த அந்த ஒரு வேலையில். இன்னைக்கு கூட கிட்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல்னு சொல்றோம், சின்ன பிள்ளைங்களுக்கு விபிஎஸ்ன்னு சொல்றோம். அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே விதைக்கிறார்கள். அந்த பையனோ பொண்ணோ, அந்த குழந்தை பல வருஷம் கழிச்சு தேவனை அறிந்திருக்கலாம், விசுவாசித்திருக்கலாம். ஆனா விதைத்தது யார்? அந்த மக்கள். இயேசுவானவர் சொல்றது அறுவடை நடக்கும். ஆனா யார் சந்தோஷப்படுறது? அறுவடை செய்தவனும் அந்த விதைத்த மக்களும். அதனால ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும், ஐயோ அந்த பையன்ட்ட நான் சொன்னேனே அவன் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஒரு விதத்துல வருத்தம், அவன் ஏற்றுக்கொள்ளேன்னு இயேசுவானவரே. ஆனா பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து விட்டீர்கள். அதனால கண்டினியூ. டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு தானே சொல்லி கொடுக்குறோம், பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்களே. இல்லை இல்லை, அந்த சின்ன பிள்ளைக்கு நீங்க விதைக்கிறீங்க, அது லேட்டர் ஆன் அந்த சின்ன பிள்ளை அதை யோசிக்கும். அந்த அறுவடை நடக்கிறது வேற யாராவது மூலமா இருக்கலாம், ஆனா எல்லாரும் செய்கிறது விதைக்கிறது. ஸோ அதை நம்ம செய்யறோமா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது சங்கீதம் 25வது அதிகாரம். அதுல ஒரு பிரேயர். அந்த பிரேயர்ல சங்கீதம் 25 4வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுல நம்ம பார்க்கறது தான், கர்த்தாவே உம்முடைய வழிகளே எனக்கு தெரிவியும். மேக் மீ டு நோ யுவர் வேஸ் ஓ லார்ட். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். டீச் மீ யுவர் பாத்ஸ். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தும்னு இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபித்து மற்ற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை ஒரு அக்கறையுடன், ஒரு அன்புடன், விதவுட் எனி எக்ஸ்கியூஸ். மற்றவங்க சொல்லட்டுங்க, நான் என் பாஸ்டர்ட்ட விட்டுருவேன், நான் சும்மா ஜெபிச்சுக்குவேன்னு சொல்லாம, உங்கள் கண்களை, என் கண்களை ஏறெடுத்து நான் பார்க்கணும். The fields are white for harvest. இந்த வயல்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறது. நாம் இந்த உலகத்துல போய் தேவனுடைய சுவிசேஷத்தை எந்த வழியிலாவது சொல்லி மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர்ப்போம். Let's pray. மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை உணர்த்தி இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பட் இந்த இவாஞ்சலிசம்ல நாங்கள் ரொம்ப we are very poor in it. நாங்கள் வாயை திறந்து தேவனை பற்றி யாருக்கும் சொல்றதில்லை. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு அந்த அக்கறையோ கவலையோ இல்லை. அவங்களே ஆத்துமாக்களை பற்றி ஆண்டவரே எங்களை மன்னித்தரும். எங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை, அந்த அக்கறை கொடு ஆண்டவரே. பல மக்களும் இந்த உலகத்தில் தேவனை தெரியாமல், தேவனுடைய சுவிசேஷத்தை தெரியாமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்காங்க ஆண்டவரே. எங்களை ஊழியக்காரிகளாக மாற்றி எங்களை இந்த உலகத்திற்கு எப்படி இந்த விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் போல
இந்த வயல் நிலங்களில் இருக்காங்களோ ஆண்டவரே, அது போல் எங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு தார, நாங்கள் போய் விதைக்கணும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை மற்ற மக்கள் மத்தியில் சொல்லணும். எங்களுக்கு அது தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் தாங்க. எல்லாற்றுக்கும் மேலாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படினோம் ஆண்டவரே. இது நீர் சொல்லிக் கொடுக்கிற கட்டளை, உம்முடைய உதாரணம் உமது குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து அறிந்து நாங்கள் விசுவாசித்து கடைபிடிக்க நீர் கிருபை செய்தலும். எங்கள் மூலமாக பல பேரையும் உம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.